பாப்புலேஷன். சரியா? சரி, இன்புட் இருக்கும் அவுட்புட் இருக்குமா? there will be input and what output. பாப்புலேஷனுக்கு natality அப்படிங்கிறது என்னது? it adds population. கரெக்ட் தானே? natality adds what? population. mortality reduces the population. புரியுதா இல்லையா? natality adds population. புதுசா ஒரு குழந்தை, natality-ங்கிறது என்னது? birth. புரிஞ்சா? it adds what? population. mortality-ங்கிறது என்னது? death. so what? it reduces the population. இதே மாதிரி immigration will add what? population. Immigration will add population. Immigration will reduce the population. புரியுதா இல்லையா? இமிகிரேஷன்னா உள்ள வர்றது, எமிகிரேஷன்னா வெளியில போறது. Getting it? So can I say main factor for population growth is natality and immigration? Main reason for population growth is what? Natality and immigration. Main reason for population what? Decrease is what? Emigration and what? Mortality. Emigration and mortality. Is it very clear? புரியுதா இல்லையா? Right. இப்ப what is called population density? Population density. Density என்ன? அடர்த்தி. Density means what? Compactness. அடர்த்தி. Population density என்ன? It is the relationship between, right now, it is the relationship between, it is the relationship between number of individuals of a population and the area they occupy. Relationship between number of individuals of a population and the area they occupy. See, for an example, இந்த ரூம்ல 100 பேர் இருக்கலாம், 100 பேர் உட்கார முடியும். 60 people are there. இந்த ரூம்ல எவ்வளோ? 100 பேர் இருக்கலாம். எவ்வளவு பேர் இருக்கும்? 60 people are there. சரியா? பக்கத்து ரூம்ல 200 பேர் உட்காரலாம். இட் கேன் அகாமடேட் வாட்? 80, ஐ மீன் 200. 200 பேர் இருக்காங்க. சரியா? இது கிளாஸ் ஏ, அது கிளாஸ் பி. எந்த கிளாஸ்ல பாப்புலேஷன் அதிகம்? இந்த கிளாஸ்ல 100 பேர் உட்காரலாம். நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம்? 60 பேர் இருக்கோம். அந்த கிளாஸ்ல 200 பேர் இருக்கலாம். ஆனா எவ்வளவு இருக்காங்க? 80 பேர் இருக்காங்க. பாப்புலேஷன் எந்த கிளாஸ்ல அதிகம்? கிளாஸ் பி. ஏன்னா நம்ம இங்க வந்து டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு? 60. அங்க எவ்வளவு டோட்டல் பாப்புலேஷன்? 80. ஆனா பாப்புலேஷன் டென்சிட்டி, அடர்த்தி, இந்த கிளாஸ்ல 100 பேர் தான் உட்கார முடியும். ஆனா 60 பேர் இருக்கும். 100 பேர் ஆக்குபை பண்ற ஸ்பேஸ்ல 60 பேர் இருக்கும். அங்க 200 பேர் ஆக்குபை பண்ற இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? 80 பேர் தான் இருக்காங்க. அப்ப நான் அதை 100 கன்வெர்ட் பண்ணா 100 பேர் உட்கார இடத்துல 40 பேர் தான் இருக்காங்க. அங்க அடர்த்தி கம்மி, இங்க அடர்த்தி என்னது? ஜாஸ்தி. Is it very clear? So அதுதான் என்னது? Population density. This class is more densely populated than what? அந்த class. Is it very clear? See, wait, I'll tell you. பிரேசில் இருக்குல்ல, பிரேசில்னு ஒரு காடு, ஐ மீன் காடுங்கிற நாடு, அது காடு தான், அது விடுங்க. பிரேசில்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு 5th largest populated country in the world. பாப்புலேஷன் அதிகம். பங்களாதேஷ் பாப்புலேஷனை விட அதிகம் தான். ஆனா பங்களாதேஷோடைய டென்சிட்டி என்ன? பங்களாதேஷ் எவ்வளவு கண்ட்ரி? குட்டியூண்டு கண்ட்ரி. எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கான்? நிறைய இருக்கான். பிரேசில் என்னது? அவ்வளோ பெரிய நாடு. அவ்வளோ பெரிய நாட்டுல அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா பங்களாதேஷ்ங்கிற குட்டியூண்டு நாட்டுல அவ்வளவு பாப்புலேஷன், கன்ஜெஸ்ஷன். இதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. இதுதான் என்னது? பாப்புலேஷன் டென்சிட்டி. இஸ் இட் வெரி கிளியர்? ஓகே. இப்ப ஒரு நாட்டினுடைய
இல்ல ஒரு ஸ்பீஷீஸ் உடைய பாப்புலேஷன் எப்படி grow ஆகும், பாப்புலேஷன் எப்படி grow ஆகுங்கிறத ஒரு 3 மாடல் சொல்லலாம். இப்ப ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ், நல்லா கவனிங்க, டோன்ட் ரைட். ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல ஒரு சில பேர் இருப்பாங்க, குழந்தைங்க, அவங்கள ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ், ஸ்மால். there will be people in what reproductive age. then there will be post. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதான் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளா நம்ம பிரிக்கலாம். ஒரு பாப்புலேஷன்ல இண்டிவிஜுவல்ஸா எப்படி பிரிக்கலாம்? இந்த 3ல ஏதோ ஒண்ணுல தான் இருக்கு. ப்ரீ ரீப்ரொடக்டிவ், போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் வாட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். யூ கெட்டிங் இட்? இந்த 3 தான் ஏதோ ஒரு கேட்டகரியில இருக்க முடியும், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்பீஷீஸ் இருக்க முடியும். இப்ப எங்கெல்லாம் எந்த கண்ட்ரில எந்த ஸ்பீஷீஸ்ல இப்ப டோட்டல் பாப்புலேஷனுடைய இதை நான் சொல்றேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவா இருக்காங்க, போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப குறைவா இருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல பாப்புலேஷன் என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல பாப்புலேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்பனா இதுக்கு பேர் தான் எக்ஸ்பாண்டிங் பாப்புலேஷன். பாப்புலேஷன் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்? இப்போ ரீப்ரொடக்டிவ்ல இருக்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, they will be producing the offspring. ஃபியூச்சர்ல இந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் எங்க வருவாங்க? they will come under what reproductive. அப்ப they will reproduce the offspring. அப்ப என்ன total population expand ஆகும். is it very clear? நான் சொல்றது புரியுதா? இப்படி பிரமிட் இப்படி இருந்துச்சுன்னா, இது இப்படி ரெண்டு, இந்த சைடு மேல் இந்த சைடு ஃபீமேல் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பிரமாதமா grow ஆகும், எக்ஸ்பேண்ட். ஏன்னா என்னது, செக்ஸ் ரேஷியோ என்னவா இருக்கு? பேலன்ஸ்டா இருக்கு. எவ்வளவு மேல் இருக்காங்களோ அவ்வளோ ஈக்குவலா என்ன இருக்காங்க? ஃபீமேல் இருக்காங்க. அப்ப பாப்புலேஷன் என்ன grow ஆகும். இதுவே மேல் அதிகமா இருந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ்லயே இருக்காங்க, ஆனா நிறைய மேலா இருக்காங்க, ஃபீமேலே கம்மியா இருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது. புரியுதா இல்லையா? இல்லனா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல 80 பீப்புள் என்னவா இருக்காங்க? கேர்ள் சைல்டா இருக்காங்க, வெறும் 20 தான் யார் இருக்கா? மேல் சைல்டுனா, அப்பவும் என்ன ஆகாது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. யூ ஆர் கெட்டிங். இதே 50-50 இருந்தா there is a greater chance of what? expand. you are getting my point or not? இதுதான் விஷயம். சரி, இப்போ இதுவே இப்படி இல்லாம, ஓகே, இப்படி இல்லாம ப்ரீ ரீப்ரொடக்டிவ் அண்ட் வாட் ரீப்ரொடக்டிவ், இந்த ரெண்டுலயுமே ஒரே மாதிரியான ஒரே அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா இப்படி இருக்க முடியாது, நான் கொஞ்சம் சொல்றேன், புரியுதா? அதாவது இப்ப 100 people are in reproductive age. நம்ம இப்ப ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்லயே எத்தனை பேர் தான் இருக்காங்க? 100 தான் இருக்காங்கன்னா என்ன ஆகும்? பாப்புலேஷன் ஸ்டேபிளா இருக்கும். இட் வில் பிகம் ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிளா இருக்கும்? இந்த போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்லாம் காணாம போயிடும், they will die. ஆஃப்டர் their death யார் வந்துருவா? இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்களாம் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் வருவாங்க. அதே டைம்ல ரீப்ரொடக்டிவ் ப்ரீ ரீப்ரொடக்டிவ்ல இருக்கவங்க எங்க வந்துருவாங்க? ரீப்ரொடக்டிவ் வந்துருவாங்க. அதே அளவுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப என்ன அது? பீப்புள் வில் பி டைங், நியூ பார்ன், பீப்புள் வில் டை, நியூ பார்ன், ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். அப்ப இது என்னவா இருக்கும்? ஸ்டேபிள். then there will be what? stable. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? you are getting it? இதுக்கு அடுத்தது என்னன்னா, இப்ப இப்படி இருக்குன்னு வைங்க. எப்படி இருக்கு? இப்ப ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க நவ். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க பாப்புலேஷன்ல, டோட்டல் பாப்புலேஷன்ல.
போஸ்ட் ரீப்ரொடக்டிவ்ல இருக்கவங்க கம்மியா இருக்காங்க, ப்ரீ ரீப்ரொடக்டிவ்ல இருக்கிறவங்களும் கம்மியா தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? பாப்புலேஷன் ஃபியூச்சர்ல டிக்ளைன் ஆகும். ஏன் டிக்ளைன் ஆகும்? all those people who are there in what reproductive age now, they will get into what post reproductive and to what அதே அளவுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இங்க என்ன கிடையாது, ஆள் கிடையாது. அப்ப என்ன ஆகுது? when they come up, the population will what decrease. Is it very clear? So there will be declining population. There will be declining population. Is it very clear? புரியுதா? ரைட். ஸோ இதுதான் என்னது, அதாவது இப்ப இருக்கிற பாப்புலேஷன் ப்ரொஃபைலினுடைய கேட்டகரைசேஷன் வச்சு ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைனா எந்த இடத்துல மாட்டினாங்கன்னா அந்த இடத்துல மாட்டினாங்க ஒன் சைல்டு பாலிசினால. சைனா என்னன்னா இப்ப ரீப்ரொடக்ஷன் பண்றவங்க, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு என்னதான் பண்ணணும், சைல்டு தான் வச்சுக்கணும், தே கான்ட் ஹேவ் செகண்ட் சைல்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு 1000 people ஆர் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னா 1000 என்னது கப்புள்ஸ் வரும்போது அது என்னது 500. அப்பனா they can only have what one kid. அப்பனா 1000 people are in reproductive age னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எவ்வளவு பேர் தான் இருக்க முடியும்? 500 தான் இருக்க முடியும். புரிஞ்சா? அப்ப என்ன ஆகும்? பாப்புலேஷன் சைனாவோடது டிக்ளைன் ஆகும். ஆனா சைனாவோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆனா சைனாவோட எக்கானமி மேனுஃபேக்சரிங் எக்கானமி, கரெக்டா? அப்ப பாப்புலேஷன் டிக்ளைன் ஆச்சுன்னா அது என்ன ஆகுது, அவனோட ப்ரொடக்ஷனை குறைக்கும். ப்ரொடக்ஷனை குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஜிடிபி குறையும். ஜிடிபி குறைஞ்சா அவனுடைய பொலிட்டிக்கல் கிளவுட் குறையும். அதனாலதான் சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சான், அகைன் ரீஸ்டோர். ஓகே, ஒன் சைல்டு பாலிசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா இட் டுக் லாட் ஆஃப் டைம். அண்ட் ஜப்பான் ஆல்சோ ஹேட் ஒன் சைல்டு பாலிசி ஃபார் வேரியஸ் ரீசன். ஏன்னா அவங்க தே டோன்ட் ஹேவ் இனஃப் ரிசோர்ஸ் டு சப்போர்ட் த பாப்புலேஷன்ங்கிறதுனால அது பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு அவங்கள ஏஜிங் பாப்புலேஷன். ஆனா இந்தியா எதுல இருந்துச்சு, எக்ஸ்பாண்டிங்ல இருந்து இப்ப எதுக்கு வந்திருக்கோம், ஸ்டேபிளுக்கு இப்பதான் வந்திருக்கோம். ஸ்டேபிள் ஆகல, எக்ஸ்பாண்டிங்ல இருந்து ஸ்டேபிளுக்கு வந்துட்டு இருக்கோம். யூ ஆர் கெட்டிங் இட். early independence ஸ்டேஜ்ல எக்ஸ்பாண்டிங், அதுக்கப்புறம் இப்ப எங்க வந்துடும், ஸ்டேபிளுக்கு வந்திருக்கும். பாப்புலேஷன் growth ரேட் என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு. பாப்புலேஷன் என்ன ஆயிட்டே இருக்கு, grow ஆயிட்டே இருக்கு. ஓகே, அதனாலதான் இந்தியால இன்னைக்கு ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகம். யூ ஆர் கெட்டிங் இட் ஆர் நாட்? அதைத்தான் டீமோகிராஃபி டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டீமோகிராஃபி டிவிடெண்ட் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா டீமோகிராஃபி இஸ் இன் அவர் அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுனா அது டிவிடெண்டா மாறும். புரியுதா? யூ ஆர் கெட்டிங் இட்? புரியலையா? ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்கு. ஓகே, நல்ல பாப்புலேஷன் இருக்காங்க, எல்லாம் ஒர்க் பண்ற ஏஜ்ல இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ல கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த அட்வான்டேஜ் நம்மளால என்ன பண்ண முடியாது, கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. அப்ப எங்க போய் டீமோகிராஃபி டிவிடெண்டா மாற போகுது? We have at present now we have demographic advantage. If we can use this advantage properly, it will result into demographic dividend. If we did not use this advantage properly, the same demographic dividend will get converted into demographic disaster. Okay.